அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லை. நிரல் தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனன் திருநாடும் தக்க சிறு காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. காலம் மாறி போச்சு, நம் கண்ணீர் மாறி போச்சு, நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. ஆதியில் உதித்த மொழி, தென் பொதிகையில் தவழ்ந்த மொழி, இனிமை கூட்டும் இன்ப மொழி, நன்மை விளைவிக்கும் நற்செம்மொழியாம். எனது அன்னை தமிழை வணங்கி எனது வரவேற்புரையை தொடங்குகின்றேன். நமது பள்ளியின் 19ஆம் ஆண்டு பள்ளி ஆண்டு விழாவிற்கும் 50ஆம் ஆண்டு நிறைவிழா பொன்விழாவிற்கும் வருகை தந்து பட்டாம்பூச்சிகளாய் இவ்விழாவினை அழகுபடுத்திக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், எளிமையின் வடிவம், தன்னம்பிக்கையின் திறவுகோல் என்ற வரிகளுக்கேற்ப நிகழ்ச்சி தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்கள் ஐயா அவர்களையும், இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிற அனைவரையும், பெற்றோர்களையும் அனைவரையும் அள்ளி தந்து வகுப்பறை எங்கும் புதுமை செய்கிற அற்புத வித்தகர்கள் ஆசிரியர்கள் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நம் கண்களுக்கும் காதுகளுக்கும் இனிமையான கலை நிகழ்ச்சிகள் மூலம் விருந்து படைக்க தயாராக உள்ள நமது பள்ளியின் துள்ளி திரியும் புள்ளி மான்களான மாணவ செல்வங்களை வருங்கால இந்தியாவின் தூண்களாகவும் மன மகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இந்த விழா இனிதே நடைபெற அள்ளும் பகலும் அயராது பாடுபட்டு உலகில் யாராலும் கொடுக்க முடியாத விலை மதிப்பில்லாத பொக்கிஷம் பெற்றவர் அன்பும் அரவணைப்பும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பெற்றோர்களை மற்றும் பழைய மாணவர்களையும் வருக வருக என இன்முகத்துடன் வரவேற்கின்றோம். வந்தாரை வரவேற்பது நம் தமிழர் பண்பாடு என்ற மொழிக்கேற்ப இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் இருகரங்கூப்பி வருக வருக என வரவேற்று நல் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. ஓகே. பெரியோர் அண்ணன் கனகராஜ் அண்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை பள்ளியின் சார்பாக அணிவிக்கப்படுகிறது. ஓகே சார். பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பண உதவி, பொருள் உதவி மற்றும் எல்லா வழிகளையும் உதவி செய்த அண்ணன் தங்கராஜ் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. பையன்
அவர்களுக்கு மிக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பள்ளியின் சார்பாக இந்த பொன்னாடை அவர்களுக்கு அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. மிஸ் அப்படியே கேமரா பாருங்க மிஸ். அனைவரும் கரவொலி எழுப்ப வேண்டும். உடம்பட்டி கிராமத்தின் சார்பாகவும் இளைஞர்கள் நற்பணி மன்றத்தின் சார்பாகவும் நமது பள்ளியின் சிறப்புமிகு தலைமை ஆசிரியை திருமதி பாண்டியமீனாள் முத்துகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். இரண்டாயிரத்தி 24-25 சிங்கம்நரி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி உடன்பட்டி 50ஆம் ஆண்டு நிறைவு பொன்விழா மற்றும் 19ஆம் ஆண்டு விழா ஆண்டு அறிக்கை. குரோதி ஆண்டு மார்ச் மாதம் 21/3/2025 வெள்ளிக்கிழமை நடைபெறும் ஆண்டு விழாவில் வாசித்து அளிக்கப்படும் ஆண்டு அறிக்கையாகும். பள்ளியின் தோற்றம். இப்பள்ளி சிங்கம்நரி ஊராட்சி ஒன்றியத்தில் அமைந்துள்ளது. முதலில் 22/8/1974 திறக்கப்பட்டு ஒரு கூரை கொட்டகையில் அமைந்திருந்தன. இவ்வாண்டு 50 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் பொன் விழாவாகவும் கொண்டாடப்படுகிறோம். ஆசிரியர் பணியிடங்கள் 2. தற்போது ஓர் ஆசிரியர் மட்டும் பணிபுரிந்து வருகிறார். மாற்று ஆசிரியர் ஒருவரும் பணிபுரிகிறார். 2 வகுப்பறை கட்டிடங்கள் உள்ளன. எங்கள் பள்ளி இயற்கையான தோற்றமும் நல்ல காற்றோட்ட வசதியோடும் அமைந்துள்ளது. பள்ளி வளாகத்தில் மரங்கள் வைத்தும் காய்கறிகள், கீரைகள், செடி கொடிகள், பூச்செடிகள் நன்றாக வளர்க்கப்பட்டும் சுத்தமான காற்றும் சூரிய ஒளி கிடைக்கப்படுகிறது. அழகான அரங்க மேடையும் அமைந்துள்ளது. பள்ளியை சுற்றி சுற்றுச்சுவரும் அமைக்கப்பட்டு அழகான 2 வாயில்களும் அமைந்துள்ளன. ஆண்கள் பெண்களுக்கான தனித்தனி கழிப்பிடங்களும் 2 சிறுநீர் கழிப்பிடங்களும் SSA மூலம் வழங்கப்பட்டு நல்ல நிலைகளில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. மின் இணைப்பும் உள்ளன. சீருடை. எங்கள் பள்ளி மாணவ மாணவியர்கள் அரசு வழங்கிய சீருடையிலும் ஆங்கில பள்ளி மாணவர்களைப் போல் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் கலர் சீருடையுடன் ஐடி கார்டு அணிந்தும் வருகிறார்கள். ஒவ்வொருவரும் நாள் காலையிலும் காலை வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது. காலை உணவு திட்டம். 2023-24 கல்வி ஆண்டு முதல் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. நல்ல முறையில் நல்ல செயல்பாட்டுடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தனித்தனியான முறையில் காலை உணவும் மதிய உணவும் ஒவ்வொரு நாளும் விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டு முட்டையுடன் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் மாணவர்களின் கை நகம் பரிசோதிக்கப்பட்டு வருகிறது. கை கழுவிய பின்னரே உணவு சாப்பிடுகிறார்கள். சுத்தமாகவும் ருசியாகவும் சாப்பிடுகிறார்கள். தலைமை ஆசிரியர் அல்லது ஆசிரியர் முதலில் சாப்பிட்டு பார்த்த பிறகுதான் மாணவர்களுக்கு சாப்பாடு வழங்கப்பட்டு வருகிறது. குடிநீர் வசதி. எம் பள்ளி மாணவர்களுக்கு தினந்தோறும் வெந்நீர் சுத்தமான பாத்திரத்தில் ஊற்றி வழங்கப்பட்டு வருகிறது மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் RO வாட்டர் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. புரவலர் திட்டம். பள்ளி கல்வி புரவலர் திட்டத்தின் கீழ் தலா ரூபாய் 1000 வீதம் 25 நபர்கள் நன்கொடையாக பெற்று வங்கியில் நிரந்தர வைப்பு கணக்கில் சேர்க்கப்பட்டு அவர்களின் பெயரும் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. மேலும் இன்னும் அதிகமான புரவலர்கள் சேர்ந்து இப்பள்ளியின் வளர்ச்சிக்கு பயன்பட வேண்டும். புரவலர் வட்டி பணத்தில் ரூபாய் 15,000ற்கான வாட்டர் பியூரிஃபை RO வாங்கப்பட்டுள்ளது. SMC தீர்மானத்தில் உறுப்பினர்களின் அனுமதியுடன் மாணவர்களின் நலன் கருதி வாங்கப்பட்டது. அனைவருக்கும் கல்வி திட்டம். தமிழ், ஆங்கிலம், வாசிப்பு திறன், கணிதத்தில் 4 அடிப்படை செயல்களான கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல்
போன்ற திறன்கள் உயர் அதிகாரிகளால் கண்காணிக்கப்படுகிறது. இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட புத்தக பூங்கொத்து மதிய இடைவேளையில் வாசிப்பு திறனை ஊக்கப்படுத்துவதற்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. எண்ணும் எழுத்து முறையில் மாணவர்கள் செயல்பாட்டுடன் கற்றல் கற்பித்தல் பயிற்சி முறையில் சிறப்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தில் வழங்கப்பட்ட செலவினத்திற்கான தொகை ரூபாய் 10,000 பழுதடைந்துள்ள கழிவறைக்கும், பைப்லைன் சரி செய்தல், புரவலர் பெயர் பட்டியல் எழுதவும், தகவல் பலகை, மக்கள் தொகை கணக்கு எழுதுவதற்கும் பயன்படுத்தப்பட வேண்டும். விலையில்லா பொருள்கள் அனைத்தும் வழங்கப்பட்டது. 3 முதல் 5 வகுப்பு மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை 5 மாணவிகளுக்கு பெறப்பட்டு வங்கியில் உள்ளது. மாணவர்கள் கல்வியின் திறன் மேம்பாடு அடைய கம்ப்யூட்டர், மைக் அரசால் வழங்கப்பட்டுள்ளது. தனியார் பள்ளியை விட அரசு பள்ளி நல்ல முறையில் இயங்கி வருகிறது. அனைவரையும் அரசு பள்ளியில் சேர்ப்பீர். அரசின் திட்டங்களை பின்பற்றுவோம். திருவிழாக்கள் கொண்டாட்டம். ஆண்டுதோறும் சுதந்திர தின விழா, குடியரசு தின விழா, காமராஜர் பிறந்தநாள் விழா, ஆசிரியர் தின விழா, குழந்தைகள் தின விழாக்களில் கலை நிகழ்ச்சிகள் விழாக்களும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இவ்விழாக்களில் கவிதைகள், கட்டுரைகள், ஓவியம், வினாடி வினா, மாறுவேட போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசுகளும் வழங்கப்படுகிறது. பள்ளிகளில் கண்காட்சி நடத்தப்பட்டு மாணவர்களின் படைப்புகள் வெளிக்கொணரப்படுகிறது. பள்ளி மேலாண்மை குழு முன்னிலையில் பரிசு வழங்கப்பட்டு வருகிறது. யாவரும் கேளீர் மாணவர்களுக்கான திட்டம். எல்லா மாணவர்களையும் 4 அணிகளாக பிரித்து ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு பொறுப்புகள் அளிக்கப்பட்டு ஒவ்வொரு அணிக்கும் ஒவ்வொரு நிற கொடி வழங்கப்படும். ஒவ்வொரு அணியிலும் ஒரு தலைவரையும் ஒரு உபதலைவரையும் தேர்ந்தெடுத்து அவருடைய தலைமையில் அணி செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஸ்கை ப்ளூ, பர்பிள், பிரவுன், பிங்க் என பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு அணிக்கும் வழங்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அணிக்கும் 5 செயல்பாடுகள் கொடுக்கப்படும். ஒவ்வொரு செயல்பாடுகளில் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் அணி வெற்றி பெற்ற அணி என்று அறிவிக்கப்பட்டு அந்த வெற்றி பெற்ற அணியின் கொடி அந்த மாதம் முழுவதும் பறக்கவிடப்படும். பொதுநிலை. இப்பள்ளி மென்மேலும் வளர்ச்சி பெற உதவியாக இருந்து வரும் உதவி தொடக்க கல்வி அலுவலர் அவர்களுக்கும், வட்டார வளமைய மேற்பார்வையாளர் அவர்களுக்கும், ஆசிரியர் பயிற்றுனருக்கும், கிராம கல்விக்குழு தலைவருக்கும், பள்ளி மேலாண்மை குழு தலைவருக்கும், பெற்றோர் ஆசிரியர் கழகத்திற்கும் மற்றும் பொதுமக்களுக்கும், தினந்தோறும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பும் பெற்றோர்களுக்கும், பழைய மாணவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, மேலும் இவ்விழாவிற்கு பொருள் மற்றும் பணம் வழங்கிய அனைத்து பிரமுகர்களுக்கும் மற்றும் இளைஞர்களுக்கும் பழைய மாணவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இவ்வாண்டின் ஆண்டறிக்கை உங்கள் முன் வாசித்து காட்டப்பட்டது. நன்றி, வணக்கம். பிரைவேட் ஸ்கூலில் சேர்க்குறது பெஸ்ட்டு அப்படின்னு நினைப்போம். கிடையாதுங்க. அரசு பள்ளியில் பார்த்தீங்கன்னா இப்போ நலத்திட்டங்கள் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம படிக்கும்போது இதில் அனைத்து வசதியுமே வந்துருச்சு. இப்போ ஸ்மார்ட் போர்டு முதற்கண்டு இப்போ வந்துருச்சு. குழந்தைங்க எல்லாமே ஸ்மார்ட் போர்டு மூலம்தான் இப்போ படிக்கிறாங்க. பாடம் நடத்துவாங்க டீச்சர்ஸ். அந்த எக்ஸசைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு மூலம் தான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம உடன்பட்டி பள்ளியை பொறுத்த வரைக்கும் நல்ல அருமையான ஒரு பள்ளி சூழல். நல்ல சுற்றுச்சுவர் இருக்குது, டாய்லெட் வசதி இருக்குது, பில்டிங் இப்போ புதுசாக கட்டின கட்டடம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. அதனால் இந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள அனைத்து குடியிருப்புகளில் இருக்கக்கூடிய பள்ளி வயது குழந்தைங்கள நம்ம உடன்பட்டி தொடக்கப்பள்ளியில் சேர்க்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் கொடுக்குறாங்க, நோட் புக் கொடுக்குறாங்க, பாட புத்தகங்கள் கொடுக்குறாங்க.
இப்போ சில பஸ் வசதி இருக்கும் ஏரியாவில் வந்து பஸ் பாஸ் கொடுக்குறாங்க. இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் வந்து கவர்மெண்ட் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து 7.5% ஒதுக்கீடு, இட ஒதுக்கீடு. அதாவது மேற்படிப்பு படிக்கும்போது குழந்தைங்க ஸ்கூல் படிப்பு படித்து காலேஜ் லைஃப் போகும்போது அவங்க என்ன படிக்க விரும்புகிறாங்களோ அதில் 7.5% இட ஒதுக்கீடு வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகள் பயிலக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து என்னென்னக்கு சேரலான்னா இன்ஜினியரிங், MBBS, அப்புறம் நம்ம இந்திய மருத்துவ படிப்புகள், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, இதுக்கு எல்லாமே இந்த 7.5% வந்து நமக்கு வந்து யூஸாக இருக்குது. அதனால நம்ம குழந்தைங்கள வந்து அரசு பள்ளியிலே படிக்க வைங்க. அருமையான டீச்சர்ஸ் வந்து நல்ல அடிப்படை கல்வி நல்லா கொடுக்குறாங்க. அதனால வந்து நீங்கள் அரசு பள்ளியில் குழந்தைங்கள வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்தை கூட்டலாம் நம்ம பள்ளியில். இப்போ 2 ஆசிரியர்கள் இருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து அவங்க குடும்ப சூழ்நிலையின் காரணமாக டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக ஒரு மாற்றுப்பள்ளியில் வந்து ஒரு டீச்சர் வந்தாங்க. அவங்க கொஞ்சம் இப்போ உடல்நிலை சரியில்லாதனால லீவு போட்டிருக்காங்க. அடுத்த வருஷம் கண்டிப்பாக நம்ம பள்ளிக்கு வந்து இன்னொரு ஆசிரியர் வந்துடுவாங்க. நீங்கள் உங்கள் குழந்தைங்களை எல்லாமே தனியார் பள்ளியில் சேர்க்கிறத காட்டிலும் நம்ம அரசு பள்ளியில் சேருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் புதல்வன், அதாவது தவப்புதல்வன், தமிழ் புதல்வன் சொல்கிறாங்க. அதாவது பசங்களுக்கு வந்து மாதம் 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதுவுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் ஸ்கூலில் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, அந்த குழந்தைங்களுக்கு 1000 ரூபாய் மாதந்தோறும் வழங்குறாங்க. அதே மாதிரி நம்ம பெண் குழந்தைகள் கல்வி வந்து இப்போ எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 10th ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இல்லாட்டி 12th ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த குழந்தைங்க கண்டிப்பாக பெண்கள் வந்து கல்வி பயிலணும், மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம கவர்மெண்ட் வந்து புதுமை பெண் அப்படின்ற திட்டத்தை வந்து அமுல்படுத்தியிருக்காங்க. அது ஒரு இப்போ 2 இயர்ஸாக போய்கிட்டு இருக்கு. 2022 7.5% இட ஒதுக்கீடு அந்ததையும் கொண்டு வந்தாங்க. அதனால் வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்களை அரசு பள்ளியில் சேருங்க. நம்ம பள்ளி அருமையான பள்ளி. அமைப்பை பாருங்களேன், எந்த ஒரு ஸ்கூல்லையுமே ஸ்டேஜ் கிடையாது, மேடை கிடையாது. ஆனால் நம்ம உடன்பட்டி பள்ளியில் வந்து மேடை இருக்குது, நல்ல அருமையான புது கட்டடம், வகுப்பறை கட்டடம் இருக்குது. இந்த சுற்று வட்டாரங்களில் உள்ள குடியிருப்பில் உள்ள குழந்தைங்கள் அனைவரையும் நம்ம உடன்பட்டி பள்ளியில் சேருங்க. இப்போ குழந்தைங்க நல்லா கண்டிப்பாக நல்லா படித்து ஒரு நிலைமைக்கு போவாங்க. நன்றி, வணக்கம். ஆரம்பமாக இருப்பதால் அனைவரும் கண்டு கழிக்கவும். ஒரு சில பரிசுகளை மட்டும் மாணவர்களுக்கு வழங்கிட்டு அவங்க அந்த பள்ளியிலையும் போய் கால் வைக்கணும். அப்போதான் நல்லது, அந்த பள்ளிக்கும் பெருமையை பேசணும். அவங்க போய் அதிக மதிப்பெண் பெற்றவர்கள், அதிக மதிப்பெண்ணா 2ஆம் பருவத்தில் 40+60, முதல் மதிப்பெண் 2ஆம் மதிப்பெண்லாம் இப்போ கிடையாது, தரநிலை அப்படின்னு சொல்றது. அதில் வந்து முதல் வகுப்பு மாணவன் மு கவின், முதல் பரிசு மு கவின். கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும், பட்டாம்பூச்சி சுற்றும் மனிதன் என்ன மட்டம், அட இன்னும் கொஞ்சம் போனால் என்ன வானம் தலையில் தட்டும். பாடி இளைய செல்லியே, பாடி இளைய செல்லியே, நம் காலம் சொல்லும் நம்மை வாழச் சொல்லியே. அம்மா அழகு கண்ணம்மா, அம்மா அழகு கண்ணம்மா, இது நம்ம பூமி என்னும் அழுத்தி சொல்லம்மா. அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே.
கைமாற்ற வேண்டாம் கடப்பாறு மாறி மாற்ற நாட்டின் கொள்ளோகு உலகு பயன்மரம் உள்ளூர் பழுத்தால் செல்வம் நயத்துடையான் கண் ஊரணி நீனிற்றே தற்றே உலகம் பேரறிவாளன் திரு பொய்மையும் வாய்மையும் புறத்தின்ன நம்மையாக்குமே பொய்யாமை என்ன புகழிலே எண்ணியாமை எல்லா அறமும் தரும் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன் நிகழ்வாரை பொறுத்தால் தடை இடநெறி பருவத்தின் ஒப்பு இருக்கொள்கா கடனறி காட்சி ஆவார் பொய்யாமை என்ன புகழிலே எண்ணியாமை எல்லா அறமும் தரும் பொய்யாமை பொய்யாமை ஆட்சி நரம் செய்யாமை செய்யாமை நன்று வானென்று உலகம் வழங்கி வருவதால் அமிர்தம் என்று பாற்று எல்லா விளக்கும் விளக்கல்ல சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு வீசும் துளிவீரின் நல்லால் மாற்றமும் பசும்புல் தலை காண்பாரது எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பரது தன்னைத்தான் காக்கின் சினக்காக காவல்கா தன்னையே கொள்ளும் சினம் நிறையிடமே நீங்காமை வேணி பொறையிடமே போற்றி ஒழுக்கப்படும் யாகாவார் ஆயினும் நாவாக்க காவாக்க சோவாக்க சொல்லியிருக்கப்பட்டு ஒழுப்பம் விழுப்பம் தல்லாம் ஒழுக்கம் முழு ஓம்பப்படும் கேடு இழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை பகுத்துண்டு பள்ளியில் ஓம்புதல் நூலோ தொகுத்தொற்றுள்ள செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் இன்னார் செய்த ஒருத்தன் அவனானும் நன்னை
கற்க கசட கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்பில் அதனை வெயில் போல காய்மே அன்பில் அதனை அறம் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறி எண்ணில் துணிய கர்மம் துணிந்த பின் என்வமென்று இழுக்கு தன்னன் ஜறிவது பொய்யறுக்க பொய்த்த பின் நன்னஞ்சே தன்னை சுடும் வருமுன்னா காவாத்தன் வாழ்க்கை எரிமுன்னா வைத்துரு போல கெடும் நகையும் உபகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவே பிற தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வட்ட குழி தரும் தக்கா தகவிலார் அவரவர் எச்சத்தால் காணப்படும். நன்றி. Fifth standard படிக்கிறேன். The dreamer. Imagine. There is no diversity. There is no diversity. It is an had to do. It is an had to do. Nothing to kill or to fall. Nothing to kill or to fall. I am a dreamer. I am a dreamer. I hope not the only one. I hope not the only one. Will you join me? Will you join me? Do make the world as one. Do make the world as one. Imagine all that we do you to is you short. I will tell if you can. I will tell if you can. No need for greed or hunger. No need for greed or hunger. I am a dreamer. I am a dream. I hope not the only one. I hope not the only one. Will you join me? Will you join me to make the world as one? To make the world as one. Hey, அச்சம் இல்லை இனி அடிமை எண்ணம் இல்லை நம் காலம் இங்கே கூடி போச்சு கண்ணீர் மிச்சமில்லையே காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு காலம் மாறி போச்சு நம் கண்ணீர் மாறி போச்சு நாளை நல்ல நாளை என்ற நம்பிக்கை உண்டாச்சு என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம் வாரம் பக்கம் இனி வாழ்க்கை ரொம்ப பக்கம் அச்சம் துச்சம் என்றால் பக்கம் பக்கம் சொர்க்கம் பூமி தொடர்ந்து கிடக்கு அட மனுஷன் பய மனசு பூட்டி. திறமை தான் முக்கிய காரணம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு. அவங்களுக்கு விளையாட்டுல திறமை இருக்கு. அந்த திறமை இன்னைக்கு நம்ம பார்க்குறோம். யாருக்கு என்ன திறமை என்பதை பார்க்குறோம். அடுத்ததாக அச்சச்சோ ரித்திகா, கனிஷ்கா, பூர்விகா, நிலவனிசா, யசோதை.
வாழ்க்கை தரம் உயர்வடைகிறது. நாம் வெறுமனை கல்வியை கற்றல் மட்டும் போதுமானதல்ல, கற்ற கல்வியிற்கு ஏற்ப வாழ பழக வேண்டும். ஐயமில்லாமல் சீரும் சிறப்புமாக கற்று சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். நன்றி. கிடக்கு பூமி திறந்து கிடக்கு, அட மனுஷ பய மனச பூட்டி கிடக்கு. இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை. நம் காலம் எங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சமில்லையே. இன்ப காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். இன்ப காற்று வீசட்டும், எட்டு திக்கும் பரவட்டும், மனித பூக்கள் மலரட்டும், மனங்கள் இன்னும் விரியட்டும். குற்றம் குற்றம் எரியட்டும், சுற்றம் சுற்றம் வாழட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும், வட்டம் வட்டம் விரியட்டும், வானம் தொட்டு வளரட்டும்.
ரசிகா, இனியா, தீபிகா, ஹாசினி, சஞ்சனா. How many fingers? அப்பா விடாப்பா. Fingers on one hand, how many fingers on one hand, how many fingers on one hand, let's all count together. 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5, 1, 2, 3, 4, 5. How many fingers on two hands? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Clap, clap, clap your hands. Clap, clap, clap your hands. Clap, clap, clap your hands. Clap your hands with me. Now, let's count our toes. How many toes on one foot? Every time I want to see my girl. லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, ராட்சசியோ தேவதையோ ரெண்டும் சேர்ந்த பெண்ணோ, அடைமழையோ அனல்வீரோ ரெண்டும் சேர்ந்த கண்ணோ, கொட்டவுடன் ஒடுறியே, கொட்டவுடன் ஒடுறியே, ஒட்டாச்சினுங்கி பெண்தானோ, ஒட்டாச்சினுங்கி பெண்தானோ, அழகினாரே அடிமையாக்கும் ராஜ ராஜ ராணி. அடி லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே, லஜ்ஜாவதியே என்ன அசத்துறதியே. பூவரசையிலேயே பிபி செஞ்சு ஊதினோம், பள்ளிக்கூட பாடம் மறந்து பட்டாம்பூச்சி தேடினோம், தண்ணிப்பாம்பு வரப்பு வர தலை தெரிக்கும், பனங்காய் வண்டியில் பசுமாட்டு தொழுமத்தை சுற்றி வந்து பம்பாய்க்கு போனதாக சொல்லினோம். அடடா வசந்தம், அருதா வசந்தம், வீடு வந்த காலம் வந்து மழலையாக மாற்றுமா. Baby, don't you ever want another Raja? Come on anytime, I'm a good. I can
போகிறதில்ல, விசேஷங்களுக்கோ இல்லை எங்கேயுமே கூட்டிக்கிட்டு போகாமல் ஸ்கூலுக்கு வந்து லீவு போடாமல் தவறாக பள்ளிக்கு அனுப்பக்கூடிய பெற்றோர்களும் மேடைக்கு வரவும், இணைந்து மாணவர்கள் பெற்றோரும் வரவும். நித்தீஷ் பிஞ்சு மழைச்சாரல் கொஞ்சம் தமிழ் பேசு, கொஞ்சம் தமிழ் பேசு, நெஞ்சில் புது ராகம். இங்க மேகங்களை அள்ளி கொஞ்சம் வெள்ளி நிலவே, முத்தமிட்டு துள்ளி கட்டும் தாயின் அழகே, முத்து முத்து மாலை கட்டும் முல்லை சுடரே, ராகங்களை சிந்தி செல்லும் சங்க கோயிலே, உள்ளம் ஊஞ்சலாடுதே. பிஞ்சு மழைச்சாரல் கொஞ்சம் தமிழ் பேசு, கொஞ்சம் தமிழ் பேசு, நெஞ்சில் புது ராகம். மழை மழை நம்ம ரெண்மனை வாயில் முன் அழுத கண்களோடு தலையில் கோலத்தில் ஒரு பெண் வந்து நிற்கிறார். அப்படியா? அந்த பெண்ணிற்கு அந்த திறமை என்ன கேட்டாயா? கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் சொல்கிறார். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறார். நீதி கேட்டு வந்திரா? சரி, அந்த பெண்ணை உள்ள அனுப்பு. எங்கோடி போன்ற பெண்ணே, அல்ல கண்களுடன் நம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? திரும்பி நின்னுக்கப்பா. நீதி வழங்க மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய்? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் மன்னம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? பார் போற்றும் பசுவை தெய்வமென வணங்காதன் கன்றை தேர்காட்டு கொன்றானே மணிநீதி சோழன், அதை பற்றி நீ அறிவாயா? பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேறு எதை கூறிக்கொண்டிருக்கிறாய்? இழப்பின் அருமை தெரியாதா மன்னனே? என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். அவ்வூரில் பழியில்லா சிறப்பினுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பவரின் மனைவி நான். ஓ, இப்போது புரிகிறது. அந்த கோவலனின் மனைவியா நீ? அநியாயமாக கொன்று விட்டாய். நீ செய்தது தகுமா? உன் கண்ணகி, உன் அறிவு கண்ணை மூடிவிடாதே. கல்வனை கொள்வது கொடுங்கோலன் என்ற ஐக்கு ஏற்புடையது அறநெறியுமாகும். இதை அனைவரும் அறிவார்களே, உனக்கு தெரியாத என்ன? அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்து தண்டித்தால் தகுதியுடைய மன்னனுக்கு என்பதை நானும் அறிவேன். ஆனால் நீ கூறுவது போல என் கள்வன் அல்லன். அவனிடமிருந்த சிலம்பும் அரசிற்குரிய சிலம்பன்ற அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது. என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது. உண்மையின் அரசிற்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களானது. ஆண்டவர் அந்த அவதினை உண்மையை உணர்த்துகிறேன். யார் இங்கே? கோவலனின் கைப்பற்றிய சிலம்பை கொண்டு வா. இதோ உன் கணவரிடம் கைப்பற்றிய சிலம்பு. பார், பரல் முத்துக்கள். மற்றொரு சிலம்பு மாணிக்க கற்கள். நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கனவை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். ஐயோ, தவறிழைத்து விட்டேனே. பிறர் சொல்லி கேட்டு பெருமிழை செய்தேன். யானோ அரசன், யானோ கல்வன். இதுவரை என் குலத்தில் எவ்வேறு
விட்டேன். இனிமேல் உயிரோடு இருந்தால் தகுமா? இனிமேல் வெண்குற்றை குடைத்தான் எதற்கு, செங்கோல் தான் எதற்கு, இனிமேல் வாழ்நாள் முடியட்டும். அரசே, இந்த உயிர் நீங்கள் கொடுத்தது. நீங்கள் இல்லாத போது நான் மட்டும் எதற்கு? இந்த மதுரையே அழியட்டும். இந்த மதுரையே அழியட்டும். நம்ம சோழ நாட்டிலே குடியிருந்து பாண்டிய நாட்டிலே தவறு இழைத்துவிட்ட அந்த கதையை எமது மாணவர்கள் மிக நன்றாக உணர்த்தினார்கள், கூறினார்கள். உயிரில்லாத நீதிபதி ஒழுங்கான நியாயம் அது என்ன? தராசு. படிக்காத சோறு கொதிக்காத குழம்பு அது என்ன? பொங்கல் சோறு சட்டினி. தொடாம அல்வான் தொட்டான் பேசுவான். தொலைபேசி. அமைதியான பையன் அடிக்காமலே அழுவான். பழங்காலம். நீரில் உள்ள கல் அது என்ன கல்? நாமக்கல். அப்பா படத்தை எண்ண முடியாது. நட்சத்திரம். ஆடு முறை ஆட்டம் ஆடிய பின் ஓட்டம். நம் இதயம். நன்றி. ஒரு கதை சொல்ல போகிறேன். உண்மையான படிப்பு. ஒரு ஊர்ல மாதேஷ் கவிதான் 2 பேர் இருந்தாங்களாம். அவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா. ஒரு நாள் மாதேஷ் போய் அவங்க அப்பாட்ட, அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கிட்டாங்கப்பான்னு கேட்டாங்க. இப்போ போய் கவிதாவும் சைக்கிள் கேட்டாங்களாம். அப்ப அப்பா சொன்னாங்களாம், எனக்கு அதிகமான காசு இல்ல, நான் ஒரு ஆளுக்கு தான் வாங்கி தர முடியும்னு சொன்னாங்களாம். சரிப்பா அப்படின்னு சொன்னாங்களாம். அப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கும்போது அப்பா சொன்னாங்களாம், இந்த பரிசையில யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் சைக்கிள் வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்களாம். சரிப்பான்னு சொல்லி 2 பேர் படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். ஆனா மாதேஷ் மட்டும் அவங்க சார்ட்ட கேட்டு என்ன கொஸ்டின் வருமோ அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சானா. ஆனா கவிதா எல்லா கொஸ்டின் புத்தகம் ஃபுல்லா படிச்சானா. அப்படின்னு மாதேஷ்டே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்தானா. அப்புறம் அவங்க அப்பா மாதேஷ் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததுக்காக ஹோட்டலுக்கு கூட்டி போட்டாங்களாம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வெளியே வரும்போது ஒரு 3 பேர் கொஸ்டின் பேப்பரையும் மைக்கு கேமராலாம் எடுத்துட்டு வந்து சொன்னாங்களாம், நாங்க ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், அந்த கொஸ்டின் பேப்பரை யார் ஃபர்ஸ்ட் நிரப்பி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்க சைக்கிள் ஸ்கூல் பொருட்கள்லாம் கொடுப்போம் அப்படின்னு. சரின்னு சொல்லி எழுதினாங்களாம். கவிதா எல்லாத்தையும் படிச்சு
வானத்துல சுத்துதடி ஒன்பது நவக்கரகம் பூமியில எடுத்து வந்தே தலையில தான் சரகம் உருளகம் வச்சு வரும் உத்தம பாளைய சரகம் உள்ள ஜனங்க என்ன பாட்டை கேட்டு கரங்க கருப்பையா நீ பிறந்தாய் மலையாளம் கருப்பையா நீ பேரு கொண்டாய் நாடு இருந்தாய் மலையாளம் கருப்பையா நீ இருந்தாய் நாடு என் வண்டத்துறைய வணங்கா முடிய வணக்காணி வந்தத்து பொன்கருப்பு என் கோட்ட கருப்பையா மாமுதி கருப்பையா கருப்பையா ராவதி கருப்பையா சந்தன கருப்பையா சங்கரங்க கருப்பையா எங்க மாளிகை பார கருப்பையா நீ வைக்கும் காங்கலுக்கு சாமி காங்கலுக்கு எந்த நாட்டு எல்லையில கருப்பையா நீங்க காவலுக்கு இருந்தாலும் இப்போ இந்த நேரம் நீங்க வரணும் கருப்பையா நீங்க வந்து நம்ம ஊர் மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு நீங்க தரணும் கருப்பையா தரவேணும் கருப்பையா அங்க கீடி முழங்குது அது பட்டாமி தங்க கலசம் அங்க கீடி முழங்குது அது பட்டாமி தங்க கலசம் பட்டாமி தங்க கலசம்
capital of India is New Delhi. India is peaceful country. India has the Himalayas in the north and the India ozone in the south. It is land of festivals. The national bird of India is peacock. The national flower of India is lotus. It is also second most populated country in the world. I love my country very much. காக்கா கடி கடிச்சு சிறு மாங்கா திம்ப
வரவழைத்து பரிசுகள் வழங்கியும் அவளுக்கு பொன்னாடை அணிவித்து நம்ம பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது ஊர் தங்கராஜ் அண்ணன் அவர்கள் சையது காசிம் அண்ணன் அவர்களுக்கு அன்பளிப்பு கொடுத்த வீடியோ உபயம் அவர்களுக்கு நாம் இந்த பொன்னாடை பள்ளியின் சார்பாக அனுமதித்து கௌரவிக்கப்படுகிறது. இதுக்கும் தங்கண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவிக்கிறார்கள். இவர்களுக்கும் தங்கண்ணன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்படுகிறது. ஜெயசீலன் அவர்கள் மகனுக்கு பொன்னாடை அணிவிக்க அதை காண கண்கோடி வேணும் அம்பாடி காலை கொண்டு நீ
ஹரி பஞ்சு முட்டாய் சுற்று கட்டி அட்டு வண்ண போட்டு குத்துனா எப்படித்தான் குத்தணும். வரி வரியாய் எழுதிடவே நிலவும் கவிதை தாழ்தானே முழுவதுமாய் தொலைந்திடலாம் இயற்கை மடியில் செய்தானே மலையேறலாம் குளிர் சூழலாம் குயில் பாட்டிலே பசியாறலாம் வீரல் சேரலாம் நிழல் மீறலாம் இமையோரமாய் உயிர் ஊறலாம் உதிர் போடலாம் திடை தேடலாம் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என் அன்பார்ந்த முதல் வணக்கம்.
Put the song. சார் என்ன பண்றீங்க? ஒழிச்சிட்டு இருக்கம்பா. நீங்க எப்படியோ அதோட நாங்க எங்க ஊர்ல தெரியலன்னா 2 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சாங்க. எங்க போறீங்க? அதான் போய் கேட்டு வந்துடுறோம். சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க, எங்கேயும் வெயிட் பண்றோம். புரியலையா? கொஞ்சம் பாரு. கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. கஷ்டம் வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. மாப்பிள்ள 2 பாட்டு போட்டு இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. பேத்துருவா டான்ஸ் ஆட வருமா? டான்ஸ் ஆட வருமான்னு கேட்டேன். கேட்சில பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமா? பேட் மேன். எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. நீ பாசக்காரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். Start the music. என்னப்பா இந்த குத்துக்கு 1000 லட்சம் பேர் அழைச்சுக்கிட்டு ஒரு ஷோல்டரை வச்சு டயர்டே ஆகாம 4 சாங் ஆடலாம். அது எப்படிடா முடியும்? சொல்றேன் கேளு. இப்ப எல்லாரும் உங்க ஷோல்டரை மேல் நோக்கி தூக்குங்க. கற்பூர தீபமா சிவள்ளி பேச்சே கல்யாணி ராகமா. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டரை கீழே வீசுங்க. இப்ப எல்லாரும் இதே ஷோல்டர்ல மாவரிக்க சொன்னா எப்படி அடிப்பீங்க? அந்த கடைசி மூமெண்ட் வள்ளி மாமே வள்ளி புள்ளி மாங்கா புள்ளி 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 போடே. ட்ரீமம் வேக்கப்பம் கிரிட்டிக்கல் கண்டிஷனம் அர்ப்பம் வேக்கப்பம் ஹிலடல சபஷேக்கப்பம் லக 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 தாம் தரகட தீம் தரகட தோம் தரகட நம் தரகட தத்த தரகட தித்தி தரகட தோம் தோம் தரகட நம் நம் தரகட. மழை சாரல்
கொஞ்சம் தமிழ் பேச நெஞ்சில் புது ராகம் இங்கு மேகங்களை அள்ளி கொஞ்சம் வெள்ளி நிலவே முத்தமிட்டு துள்ளி கட்டும் தாய் அழகே முத்து முத்து மாலை கட்டும் முல்லை சுடரே ராகங்களை சிந்தி செல்லும் சந்த குயிலே உள்ளம் ஊஞ்சலாடுதே முடிஞ்சு வந்துடா.